முதல்ல நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையில நேரடியா ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு செய்தியில இருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்பவும் தேவைப்படுற லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு உதவுற மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு மானியத்தை அறிவிச்சிருக்கு. இது வெறும் பண உதவி மட்டும் இல்லங்க, ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு நடவடிக்கை இது. இந்த நம்பரை பாருங்களே, 37,79,000, கிட்டத்தட்ட சென்னையோட மக்கள் தொகையில பாதிக்கும் மேல. அப்பாப்பா, எவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான மக்களுக்கு இந்த உதவி போய் சேர்ந்திருக்கு பாருங்க. இந்த திட்டத்தோட வீச்சு உண்மையிலே பிரமிக்க வைக்குது. சரி, இந்த உதவி கரெக்டா யாருக்கெல்லாம் போய் சேர்ந்ததுன்னு பார்க்கலாமா? முதியவர்கள், ஆதரவற்றோர், திருநங்கைகள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள்னு சமூகத்துல உண்மையிலே ஆதரவு தேவைப்படுறவங்களுக்கு இந்த 2000 ரூபாய் சிறப்பு மானியம் அவங்களோட மாதாந்திர உதவித் தொகையோட சேர்த்து நேரடியா பேங்க் அக்கவுண்ட்டுக்கே போயிருக்கு. இது ரொம்பவும் நேரடியான முக்கியமான ஒரு உதவி. ஒரு மாநில அரசு கொடுக்கற மானியம்ங்கிறது ஒரு பெரிய நிதி அமைப்புல ஒரு சின்ன பகுதி தாங்க. சரி, அப்போ அந்த பெரிய சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? மாநிலங்களுக்கெல்லாம் பணம் எப்படி பிரிச்சு கொடுக்கப்படுது? வாங்க இப்போ தேசிய நிதி கட்டமைப்புக்குள்ள போய் இந்த நிதி ஆணையத்தோட முக்கியமான வேலைய பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த நிதி ஆணையத்தை நாம ஒரு குடும்பத்தோட பெரியவர் மாதிரின்னு வச்சுக்கலாம். குடும்பத்தோட மொத்த வருமானத்தை, அதாவது மத்திய அரசோட வரி வருமானத்தை ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நியாயமா பிரிச்சு கொடுக்கறதா இவங்களோட முக்கிய வேலை. இதுதான் நம்ம நாட்டோட நிதி கூட்டாட்சிக்கு இதயமே. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு கேக் வெட்டுற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. செங்குத்து பகிர்வுன்னா மொத்த கேக்ல இருந்து மத்திய அரசு தனக்குன்னு ஒரு பெரிய துண்டை எடுத்துக்கிட்டு மீதியை எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து கொடுக்கறது. கிடைமட்ட பகிர்வுன்னா மாநிலங்களுக்கு கொடுத்த அந்த கேக்க ஒவ்வொரு மாநிலத்தோட மக்கள் தொகை, தேவை இது எல்லாம் வச்சு சின்னதும் பெருசுமா பிரிச்சு கொடுக்கறது. இந்த ரெண்டும் தான் நிதி பகிர்வோட அடிப்படை. இந்த 41% இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். கடந்த சில வருஷமா இதே அளவுல தான் மாநிலங்களோட பங்கு இருந்துட்டு வருது. இப்போ 16வது நிதி ஆணையமும் இதை மாத்த வேண்டான்னு சொல்லியிருக்கு. ஆனா பார்க்க சாதாரண நம்பரா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி சில பெரிய விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. மாநிலங்களுக்கு சில முக்கியமான கவலைகள் இருக்கு. ஒன்னு, மத்திய அரசு போடுற செஸ், சர்சார்ஜ் மாதிரியான வரிகள் மாநிலங்களோட பகிர்ந்துக்கப்படுறதில்ல. இதனால மாநிலங்களோட வருமானம் குறையுது. ரெண்டாவது, பின்தங்கிய மாநிலங்களுக்கு அதிக நிதி கொடுக்கற கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகுதுன்னு சில மாநிலங்கள் நினைக்கிறாங்க. மூணாவது, வருவாய் பற்றாக்குறை மானியங்களை நிறுத்துறது நிதி நெருக்கடியில இருக்கிற மாநிலங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு. ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிற நீங்க இந்த நுணுக்கமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பொருளாதார கொள்கைகள் ஒரு பக்கம்னா, அந்த பொருளாதாரத்தை சரியா வழிநடத்த சட்டங்கள் வேணும் இல்லையா? இப்போ இந்தியாவோட பிசினஸ் சூழல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின தீவால் சட்டம், அதாவது ஐபிசி பத்தின உச்சநீதிமன்றத்தோட ஒரு முக்கியமான தீர்ப்பை பத்தி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாம திவால் ஆகும்போது அந்த கடனை கொடுத்தவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பாங்க. அந்த முடிவுல கோர்ட் தேவையில்லாம தலையிடக்கூடாதுங்கிறது தான் இந்த தீர்ப்போட மொத்த சாராம்சமும். அதாவது பிசினஸ் முடிவுகளுக்கு தான் முதல் மரியாதை. இந்த ப்ராசஸ ஒரு 3 ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம், அதாவது NCLT, சட்டப்படி எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டா நடந்திருக்கான்னு மட்டும்தான் பார்க்கும். ரெண்டாவது, கடன் கொடுத்தவங்களோட பிசினஸ் முடிவை மாத்தி தன்னோட சொந்த தீர்ப்பை அது சொல்ல முடியாது. கடைசியா, உச்ச நீதிமன்றமும் இந்த வணிக முடிவுகள்ல தலையிடாது. இதோட நோக்கம் என்னன்னா, திவால் நடவடிக்கைகள் ரொம்ப வேகமாவும் திறமையாவும் நடக்கணுங்கிறது தான். சரி, நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் உலக அரங்கிற்கு போலாம். அங்க ஏதோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி புரட்டி போட முடியும்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு ஒரு சரியான உதாரணம் தான் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி நெருக்கடி. இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இந்த ஹார்மோஸ் ஜலசந்திங்கிற இடம் எவ்ளோ முக்கியமானதுன்னு இது நமக்கு உணர்த்தும். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. உலகத்துல வர்த்தகமாகிற ஒவ்வொரு 5 பேரல் கச்சா எண்ணெயில 1 பேரல் இந்த சின்ன நீர்வழி மூலமா தான் போகுது. யோசிச்சு பாருங்க, உலகத்தோட மொத்த பெட்ரோலிய வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 20% இந்த ஒத்த வழியை நம்பிதான் இருக்கு. சரி, அது உலக கணக்கு. நமக்கு என்னன்னு கேக்குறீங்களா? அங்கதாங்க விஷயமே இருக்கு. நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோல், டீசல்ல 88%க்கும் மேல நாம இறக்குமதி தான் பண்றோம். அந்த இறக்குமதியில பெரும் பகுதி இந்த ஜலசந்தி வழியா தான் வருது. இங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்ம பெட்ரோல் பங்க்ல அதோட பாதிப்பை நம்மளால உணர முடியும்.
எண்ணெய் மட்டும் இல்லைங்க, நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற சமையல் எரிவாயு அதாவது எல்என்ஜி இறக்குமதியிலயும் சுமார் 60% இந்த வழியத்தான் நம்பி இருக்கு. இது நம்ம நாட்டோட எரிசக்தி பாதுகாப்புக்கு எவ்வளவு பெரிய சவால்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த அபாயத்தை சமாளிக்க இந்தியா சில நடவடிக்கைகளை எடுத்துட்டு தான் இருக்கு. ரஷ்யா மாதிரி வேற வேற நாடுகள்ல இருந்து எண்ணெய் இறக்குமதியை அதிகப்படுத்துறது ஒரு வழி. அவசர தேவைக்காக பெட்ரோலிய இருப்புகளையும் சேமிச்சு வச்சிருக்கோம். ஆனா ஒரு பெரிய பலவீனம் இருக்கு. அதுதான் நம்ம சமையல் எரிவாயு அதாவது எல்பிஜி. அதுல 80-85% வரைக்கும் நாம இறக்குமதியத்தான் நம்பியிருக்கோம். அதுக்குன்னு பெரிய சேமிப்பு கடங்குகளும் இல்ல. இதுதான் நம்மளோட ஒரு முக்கிய பாதிப்பு. சரி, இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி சில முக்கியமான தேதிகள், நபர்கள், மைல் கற்கள்னு டக்கு டக்குன்னு பாத்திரலாம். ரெடியா? இது ஒரு வரலாற்று சாதனைங்க. ஜம்மு காஷ்மீர்ல சீருடை பணிகள்ல பெண்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான மைல்கல். இது சாதாரண விஷயம் இல்ல. உலக அளவுல இந்த கௌரவத்தை வாங்கின வெறும் 6 விமான நிலையங்கள்ல நம்ம மங்களூரும் ஒண்ணு. அதுவும் தொடர்ந்து 2வது தடவையா. இந்த முக்கியமான சர்வதேச தினம் நம்மளோட பல்லுயிர் பெருக்கத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட ஒரு நலத்திட்டத்துல ஆரம்பிச்சு நாட்டோட நிதிக் கொள்கை, சட்டம், அப்புறம் உலக எரிசக்தி பாதுகாப்புன்னு ஒரு பெரிய பயணம் போயிருக்கோம். இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நாடு தன்னோட உள்நாட்டு கொள்கைகளை எவ்வளோ சிறப்பா செயல்படுத்துதோ அந்த அளவுக்கு தான் வெளியுலகத்துல வர சவால்களையும் சமாளிக்க முடியும் இல்லையா?